வணக்கம் நண்பர்களே, ரொம்ப நன்றி. யூடியூப் அப்புறம் ஃபேஸ்புக்கு கிட்டத்தட்ட ஒரு 4000 பேருக்கு பார்த்துருக்குறீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ பதிவு என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா, போலீஸ் தகவல் அறிக்கைப்படி சம்மன் 25ஆந்தேதி வரும்படி கொடுத்துருந்தாங்க. அதுபடி பார்த்தீங்கன்னா நேற்று போயிருந்துருக்கணும், நேற்று வந்துருந்துருக்கணும். நான் ஆக்சுவலி ஸ்டேஷனில் தான் இருந்தேன். நானும் என் தம்பி எல்லாம் எங்கள் சைடில் எல்லாருமே நாங்கள் போயிட்டோம். ஆனால் அவங்க சைடில் ஒருத்தருமே வர கிடையாது. இது எப்படி இது நியாயம்? ஒரு பிரச்சனைனா அது தீர்க்கக்கூடிய இடம் போலீஸும் கோர்ட்டும் தான். எத்தனை முறை உங்களுக்கு பதிவும் பண்ணியிருக்கிறேன். கோர்ட்டுக்கும் வரதில்ல, ஸ்டேஷனுக்கும் வரதில்ல. ஊரில் மட்டும் இருந்துக்கின்னு இவ்வளோ வீராக பேசிக்கிட்டு அடாவடி பண்ணிக்கின்னு எங்களை நிம்மதி இல்லாமல் ஆக்கின்னு, மன உளைச்சல் வீணாக்கின்னு, எங்கள் உழைப்பும் பாழாக்கிக்கின்னு, புரியுதா இல்லையா? கிட்டத்தட்ட இன்றைக்கி 4 நாளாக இப்போ ஓட்டுக்கு வந்தேன். ஓட்டு எலெக்ஷன் முடிஞ்சவொடனே இன்றைக்கி டியூட்டிக்கு போயிருக்கணும் 4 நாள் முன்னே. போகாமல் இதுக்காக நின்றுட்டு இங்கே தான் உட்காந்துட்டு இங்கே தான் சுற்றிக்கிட்டு இருக்கிறேன். இதெல்லாமே எனக்கு முன்னேற்றத்துக்கான மிகப்பெரிய பாதிப்பாக தானே இருக்குது. எவ்வளோ சிரமத்தை அனுபவிக்க வைக்கிறாங்க பாருங்கள். எந்த விதத்திலும் ஒத்துழைக்க தயாராகவே இல்லை. அது அவங்களுக்கு எதனா பாதிப்பு இருந்தால், அவங்க பூர்வீக சொத்து, அது ரத்த பந்தத்தில் எதனா ஒரு உணர்வு இருந்தால் அது அவங்க ஈடுபாடோடு இருப்பாங்க. இது சும்மா மேலோட்டமாக மிரட்டுறது, அடாவடி பண்ணுறது, இது எல்லாருக்கும் நல்லா தெரிஞ்சும் ஒரு உதவியும் பண்ணாமல் இருக்கிறது எங்களுக்கு கொஞ்சம் மன கஷ்டமாக இருக்குது. விஷயம் என்னென்னா, அவன் எந்த விதத்தில் பேசுகிறான்றது எல்லாருக்கும் தெரியும். அப்படி இருந்து அவனும் எந்த ஒரு அப்ஜெக்ஷன் தெரிவிக்காமல் ஊரில் இருக்கிற எல்லாருமே சைலண்ட்டாக இருக்கிறீங்க. சரி, சைலண்ட்டாக இருக்கிறவங்க இருந்துக்குங்க, தப்பு கிடையாது. எங்களையாவது அனுபவிக்க விடுங்க. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு எங்களுக்கு என்ன தோணுதோ அதை நாங்கள் பண்ணிக்கிறோமே. அவனுக்கு ஆதரவாக ஏன் பேசுகிறீங்க? நியாயம்னா பொதுவான விஷயம் தானே. கிட்டத்தட்ட 7-8 வாட்டி நாங்கள் முயற்சி பண்ணோம். வீண் அடாவடி விதண்டாவாதம் பண்ணுறான், எல்லாருக்குமே நல்லா தெரியும். ஆதரவு ஏன் தெரிவிக்கிறீங்க? அவன் தப்பு இப்படி தான் பண்ணுறான்றது நல்லா சொல்கிறோம், பப்ளிக்காக சொல்கிறோம், எங்கேயும் வர்றதில்லைன்னு சொல்கிறோம். திரும்ப அவனுக்கே ஆதரவு கொடுத்துக்கிறது எது நியாயம்? இது நாங்களும் தானே வாழணும். பொதுவான பிரச்சனை தானே இது. ஒரு ஊரில் ஒரு சண்டை நடக்குதுன்னா அது ஒருத்தர் தலையிட்டு கேட்குறான்னா 2 பேருக்கும் பொதுவாக தானே கேட்கணும். ஒரு பட்சமாக பேசி எங்களை மட்டும் திருப்பி அனுப்புறது என்ன விதத்தில் நியாயம் இது? தயவுசெய்து இந்த யூடியூப் பார்க்குற நேயர்கள் ஆகட்டும், நண்பர்கள் அனைவருக்கும் பதிவுறது என்னென்னா, அவங்களுக்கு ஆதரவு தராதிங்க. நாங்கள் எங்களுடைய பூர்வீகம் காலகாலமாக ஏதோ ஒரு எங்களுடைய சொந்தக்காரங்க அங்கே அடி எடுத்து வச்சுருக்குறாங்க, அதோட அனுபவத்தில் இருந்துருக்குறாங்க. அது ரத்த பந்தம் இருக்கிறதுனால நாங்கள் இவ்வளோ போராடுறோம். அவங்களுக்கு அப்படி ஒரு உணர்வே கிடையாது, எந்த விதத்துலையும் கிடையாது. அவங்க அடாவடி பண்ணுறது நியாயம் கிடையாது. அதுக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்குறது இன்னமும் நியாயம் கிடையாது. தயவுசெய்து இந்த யூடியூப் ஃபேஸ்புக் பார்க்குற நேயர்கள் எனக்கு ஆதரவு தெரிவித்து ஏதாவது கமெண்டில் சொல்லுங்கள். புரியுதில்ல? நீங்கள் எந்தளவுக்கு ஆதரவு தரீங்க தெரிஞ்சால் தான் எனக்கு கொஞ்சம் நல்லா இருக்கும், சந்தோஷமாக இருக்கும். இப்படி மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்றது எனக்கு ஒன்றும் புரியல. தயவுசெய்து எதாவது பண்ணுங்கள். இதுக்கு மேலே நான் என்னென்னா, அடுத்த ஆக்ஷன் தான், தப்பிக்க வாய்ப்பு இல்லை. அது அப்புறம் இப்போ போலீஸ் சைலண்ட்டாக இருக்க மாட்டாங்க. இப்போ 25 சம்மன் கொடுத்து போகலன்னா அடுத்த நடவடிக்கை அவங்க எடுப்பாங்க. அது அப்புறம். ஆனால் நான் என்னுடைய இடத்த அனுபவத்துக்கு கொண்டு வர முயற்சி பண்ணும்போது தகராறு பண்ணுறாங்கன்னா அது முறையான விஷயமே கிடையாது. அதனால் நாங்கள் திரும்பவும் வருவோம் தான். தயவுசெய்து ஊரில் உள்ள அனைவரும் புரிஞ்சுங்க. தயவுசெய்து வராதிங்க. ஒன்று நியாயம் பேசுனா வாங்க, அப்படின்னா வராதிங்க, சப்போர்ட் பண்ணாதீங்க. ஏன்னா அவன் மேலே தப்பு இருக்குது. அது நல்லா நான் தெளிவாக சொல்கிறேன், அவன் மேலே தப்பு இருக்குது. சப்போஸ் நீங்கள் அவனுக்கு ஆதரவு பேச விரும்புகிறீங்களா? ஃபேஸ்புக் பார்க்குற நேயர்கள் யாராக இருந்தாலும், ஏன்பா அவனே இந்த மாதிரி பண்ணினுக்கிற, என்ன பிரச்சனை அப்படின்றத கேளுங்க. அதுக்கான தெளிவான விஷயம் நான் சொல்கிறேன். புரிதலை சிலர் தெரியாதவும் இருப்பீங்க, நான் புரிய வைக்கிறேன். இதில் சண்டை சச்சரவுக்கான வேலையே கிடையாது. அவங்கவுங்க
சொந்த இடம் எது ஏதோ அதுக்கான முயற்சி தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோமே தவிர மற்றபடி ஒன்றுமே இல்லை. நன்றிங்க. வணக்கம்.